வந்து நாமளும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற மிக ஆர்வத்துடனும் அத்தோடையும் குருவியினுடைய சார்பாக நம்முடைய நண்பர் சத்யேந்திரகுமார் அவர்களுக்கு பொன்னாடை போட்டியில் மகிழ்கிறோம். இன்றைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஆர்வம் வந்து கேட்டபிறந்து அவங்க வந்து உத்தரப்பிரதேசில் துர்மியினுடைய துணைத்தலைவர்களாக வந்திருக்கிறாங்க. அவங்களை மிகப்பெரிய ஒரு ஆளுமைமிக்க தலைவர் அவருக்கு சைட்ல வாங்க. அடுத்தபடியாக பாலமேடு கிழக்கு தெரு தெய்வத்திருக்குல வேளாளர் சாத்தியப்பட்ட மஞ்சள் சுவாமி கோயில்களை அழுத்தப்படுகிறது. பாலமேடு கிழக்கு தெரு தெய்வத்திருக்குல வேளாளர் உடன்முறைக்கு சாத்தியப்பட்ட மஞ்சள் சுவாமி கோயில்களை அழுத்தப்படுகிறது. பாலமேடு கிழக்கு தெரு தெய்வத்திருக்குல வேளாளர் உடன்முறைக்கு வாடிவாசல மறைக்காதீங்க. வாடிவாசல மறைக்காத மாடு போறதுக்கு வழிவிடு.
தமிழ் கூட்டமடா சிவனும் பார்வதியும் மனிதரென உருவெடுத்து செஞ்ச எங்க குல சாமியடா. இங்க பேச முடியாது, முடிச்சுட்டு தான் பேச முடியும். தம்பி அதுவும் கேமரா தானே? என்னாச்சு? வடை வந்தா காப்பாத்து.
தேவேந்திரர்களின் வழிபாடான மேற்கு வாசல் திறக்கப்பட்டது. தேவேந்திரனான வழிபாட்டான மேற்கு வாசல் திறக்கப்பட்டது. அத்தான் வீடியோ எடுக்காவோ இதுதான் நாளைக்கு பெரிய லெவலில் முன்னாடி இருந்த குறவர்களும் முன்னாடி இருந்த இடையர்களும் நாடோடிகள் அடைஞ்சிக்கிட்டே இருந்தான். செட்டில் ஆக முடியல, ஆக முடியாது. இவன் செட்டில் ஆனவன். நதிக்கரைகளை பார்த்து அவர்கள் குடியாக மாறினார்கள். அந்த குழிகளுக்குள்ளே இருந்துதான் அரசன் வர முடியும், வேற எங்கிருந்து அரசன் கிடையாது. ஆகவே அரச குலத்தை நாங்கள் சேர்ந்தவர்கள் என்று நீங்கள் தனியாக ஆதாரங்களை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தான் முதல்ல அரசனானவர்கள். இது என்ன கணக்கு? முதல்ல அரசனானது பள்ளர் இனத்தை சார்ந்தவர்கள் தான். அவங்கதான். Dr. R. Thangajan. I am going to talk about the Malla civilization. The Malla civilization arose in the river basin of southern India. Historians believe that there have been 6 sites of civilization in world history. In ancient times, historical research and documentation methods differed from country to country. This means that there are many hidden civilizations and undocumented civilizations. The purpose of this website is to provide evidence that there is another undocumented human civilization in today's computerized world. Based on that, the Malla ethnic group, who are the founders of human civilization and still live with their lifestyle and culture, still exists in the state of Tamil Nadu in southern India. The Tamil world accepts that the Tamil literary epic, one of the world's classical languages, originated 12,000 years ago. In that literature, the Malla tribe and the Malla civilization are cited. அதில் இலக்கியத்தில் மல்லர்கள் இனத்தினையும் மற்றும் மல்லர் நாகரிகத்தினையும் மேற்கோள் காட்டியும் உள்ளனர். ஆகையால் உலகிலேயே நாகரிகம் படைத்த ஒரு மனித இனம் ஒன்று உள்ளது என்றால் மல்லர் ஒன்றே என்றால் மிகையாகாது. ஆனால் பிற நாகரிகங்களுக்கான கிரேக்கம், மெசமடோமியா, எகிப்து, சிந்து சமவெளி ஆகியவைகள் ஆற்றுப்படுகை வாழ்வியல் முறைகளை பின்பற்றிய நாகரிகமாக தோன்றினாலும் அந்த மக்கள் கால ஓட்டத்தில் புலம்பெயர்ந்தனர்.
அதன் இன மக்கள் அந்த நாகரிகம் தோன்றிய இடத்தில் வாழவில்லை என்பதே உண்மை. ஆனால் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இன்றும் ஆற்றுப்படுகையில் வாழ்ந்து வரும் ஒரே இனம் மல்லர்தான் என்பதில் பெருமை கொள்வோம். தேவேந்திர குல வேளாளர்கள் அடுத்த குரூப். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க சாமானியப்பட்டவர்கள் கிடையாது. இவங்களுடைய வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போகணும், நீங்கள் கிருஷ்ணதேவராயர் காலத்துக்கு போகணும். இவங்களை பள்ளர் என்றும் மல்லர் என்றும் தேவேந்திர குல வேளாளர் என்றும் இப்படியாக ஒரு 7-8 பிரிவில் இப்போதாக இவங்க பேர் வச்சு அழைக்கப்படுது. அப்படி அழைக்கப்படுவதின் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பள்ளம் அப்படின்னு சொல்கிறது அந்த நிலத்தினுடைய அளவை குறிக்கும். உனக்கு எவ்வளோ நிலம் இருக்குதுப்பா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஒரு 30 பள்ளங்க. இப்போ நம்ம ஏக்கர்ன்றது அப்போ பள்ளம் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பள்ளங்களை தங்களுடைய சொத்தாக கொண்டிருந்த காரணத்தினால் இவர்கள் பள்ளர்கள் என்று அறியப்பட்டார்கள், மல்லர்கள் என்று அறியப்பட்டவர்கள். இவங்களுக்காக தனியாக தமிழ் இலக்கியம் பள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கிய வகைமையே ஏற்படுத்தியிருக்குது. குடும்பன் அப்படின்னு சொல்லப்படுபவர்களும் இவங்க தான். ஸோ இது மாதிரி வரலாற்றில் முக்கியத்துவம் பெற்று நில உடைமையாளர்களாகவும் விவசாயம் செய்பவர்களாகவும் விவசாய குடிகளாகவும் இருந்த DMK ruled Tamil Nadu for many years. Congress was in center for many years. Yet these parties were not bothered about the demands of the Devendra Kulla Vellalar community. It was the AIDMK government in Tamil Nadu and the BJP-led NDA government at the center that accepted their long-standing demand to be known as Devendra Kulla Vellalar. To be known as Devendra Kulla Vellalar. They will now be known by their heritage name and not the 6 to 7 names listed in the schedule to the Constitution. நண்பர்களே, தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாத்து கொண்டாடும் திசையில் பணியாற்றுவது என்பது கௌரவம் அளிக்கும் ஒன்று. இன்று தமிழ்நாட்டின் தேவேந்திர குல வேளாளர் சகோதர சகோதரிகளுக்கு நான் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை தெரிவிக்க விரும்புகின்றேன். தங்களை தேவேந்திர குல வேளாளர் என்று அழைக்க வேண்டும் என்று அவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. भर से आए हुए मेरे प्यारे देवेंद्र कुला वेलालर भाइयों और தமிழகம் முழுவதும் வந்திருக்கின்ற தேவேந்திர குல வேளாளர் சகோதரர்களே, ये ईश्वर कृपा ही है कि मैं आज आप सबके बीच में ये बहुत गौरवप्रद कार्यक्रम के लिए उपस्थित हूँ. ஆண்டவரால் மிகவும் ஒரு மரியாதைக்குரிய ஒரு நிகழ்ச்சியிலே இன்று நான் பங்கு பெறுகின்ற வாய்ப்பு. मैं आज मेरा आपके साथ कैसे रिश्ता जुड़ा है बताना चाहता हूँ. எனக்கும் உங்களுக்கும் இடையே எப்படி உறவு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். मध्य प्रदेश में उज्जैन के पास एक गौ संवर्धन के लिए, गौ रक्षा के लिए एक बहुत बड़ा कार्यक्रम था और वहाँ काशी विद्यापीठ के एक युवा विद्यार्थी ने देश भर में जो जातियाँ, जो समाज गाय की पूजा करते हैं, उनका एक छोटा सा ग्रंथ तैयार किया था और उसी में मैंने पहली बार देवेंद्र कुला वेलालर के लिए पढ़ा. மத்திய பிரதேசத்திலே உஜ்ஜைனுக்கு அருகிலே ஒரு பெரிய பசு பாதுகாப்பு மாநாடானது ஏற்பாடு செய்திருந்தது. அதிலே காசி சர்வகலாசாலையிலே படிக்கின்ற ஒரு மாணவர், அவர் பசுவை தெய்வமாக வணங்குகின்ற சமுதாயங்களை பற்றி ஒரு கட்டுரையானது வைத்திருந்தார். அதில் நான் பார்த்த பொழுது அதிலே தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. Thank you so very much,
Chairman sir, for bestowing me the opportunity to speak on the bill of amending the Constitution, Scheduled Caste Order 1950 to modify the list of scheduled castes in the state of Tamil Nadu. According to which 7 subcastes that are to be encompassed, 7 subcastes such as Pallan, Pannadi, Kudumban, Vadriyar, Kaddayan, Kaladi and Devendra Kultan. And they are to be now called as a Devendra Kula Vellalar. The Devendra Kula Vellalar are the people who traditionally belong to the agricultural community. These people are part of very ancient agricultural Tamils titled Vellalar. Record also convey that they comprise a powerful cultivator and warrior clan. Literature records the mainstay of the Devendra Kula Vellalar as Yerama Poram. Yerama means plow and Poram means warrior.